டீப் டவுனாக ஒருத்தவங்களை நினச்சிட்டு திடீர்னு அவங்க இல்லைன்னு அவங்க மெமரிஸ் அரெஸ்ட் பண்ண முடியுமா? அது ரிலேட்டான மூவி பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எட்டர்னல் சன்ஷைன் ஆஃப் ஸ்பாட்லெஸ் மைண்ட். ஹீரோ ரொம்ப அமைதியானவன், எப்பயும் சைலண்ட்டாக எதையாச்சும் போட்டு யோசிச்சுட்டே இருப்பான். ஆனால் ஹீரோயின் ரொம்ப ஆக்டிவாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க. லவ் அட் ஆப்போசிட் குவாலிட்டி சொல்லுவாங்களே, சேம் அதே மாதிரி தான் இவங்களுக்குள்ளேயும் லவ் வந்தது. 2 பேரும் லவ் பண்ணாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, சண்டையும் வந்தது, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்தது. கடைசியில் 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒன்று நமக்கு நடக்காதப்போ அதோட வழி எப்படி இருக்குன்னு மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியும். சேம் ஹீரோயின் அவனோட மெமரிஸை அழிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இது தெரிஞ்ச ஹீரோக்கு ரொம்ப கோபம் வருது, ஒரு மாதிரி வெறுப்பு வருது. அதனால் அவனும் அதே முடிவு பண்ணுறான். டாக்டர் அந்த மிஷினை வச்சு அவன் மூளைக்குள்ளே போயிட்டு ஒரு மெமரிஸ் அழிக்கிறாங்க. பட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுனா, நம்ம லாஸ்ட்டில் மீட் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வரைக்கும் நம்ம ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். சேர்ந்தவே ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட லாஸ்ட்டு சண்டை போட்டுலேருந்து ஃபஸ்ட்டு அவங்க மீட் பண்ண டேட் வரைக்கும் சொல்லிகிட்டே வரும். பட் இது எல்லாமே டேப்பில் வந்து ஸ்டடீஸ்க்காக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைனலி ஹீரோவும் அவன் மெமரிஸ் எல்லாத்தையும் மறந்துட்டான். ஒரு நார்மல் லைஃப்பை வாழ்ந்துட்டு வரான். திடீர்னு ஒரு நாள் அவங்க 2 பேரும் அகைன் மீட் பண்ணுறாங்க. ஒரு லவர்ஸாக இல்லாமல், ஈவன் ஃப்ரெண்ட்ஸாக கூட இல்லாமல், ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக அகைன் அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. தே ஹேவ் கான்வர்சேஷன். அகைன் 2 பேருக்கும் பிடிக்குது. அகைன் தே ஃபெல் இன் லவ். ஊரை ஒன்றா சுற்றுறாங்க. சுற்றி முடித்து வீட்டுக்கு போகும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்குது. அவங்களுக்கு அந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதோட டேப் ரெக்கார்டுக்கு அதை எடுத்து கேட்கும்போது தெரியுது அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்றது. பாஸ்ட்டில் அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாமல் பிரேக்கப் முடிஞ்சதை ரிலைஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போன்னு முடிவு பண்ணிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் ஒரு ரியல் லவ் எப்பவுமே சந்தோஷமான மெமரிஸ் மட்டுமே இருக்காது, அதுக்குள்ளே நிறைய கஷ்டமான பக்கமும் இருக்கும். இதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, லவ் இஸ் சூஸிங் த சேம் பர்சன் ஈவன் யூ நோ தே மேட் பிரேக் யூ அகைன். நீங்கள் சொல்லுங்கள், இஃப் இட்ஸ் அவங்க மெமரிஸ் நீங்கள் அழிப்பீங்களா இல்லை மாட்டீங்களா?